Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் Washington Palette. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட Duke 200 BS3 இது பாத்தீங்கன்னா 2016 மாடல். இது நான் வந்து ஸ்லைட்டா மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் wrapping எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி wrap பண்ண வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன் wraps-ல. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான்லேயும் ஆன்லைனில் சின்னதாக தெரியும் பார்த்தீங்களா, அங்கங்கே வண்டியில் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கர் லேப்டாப்பில் கூட நிறைய பேர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பைக்குக்கு ஒட்டுற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கவர் உள்ள ஏண்டா இருக்குன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷல். இது நான் டேங்க்கில் தனியாக ஒட்டுறதுக்காக. ஸோ நான் இது காட்டுறேன், லாஸ்ட்டாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டிக்கர் முன்னாடி ரெண்டு இருக்காது நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு 4 ஷீட், இதுக்குள்ளே ஒரு 4 ஷீட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஆமாம் இல்லை, இன்ட்ரோ ரோல் பண்ண மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க. ஓகே காய்ஸ், நான் சொன்ன மாதிரி இதை வந்து நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் சின்னது. ப்ளஸ் அதை விட கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கிற ஸ்டிக்கர்ஸை காட்டிடுறேன். பார்த்துருவோம். ஸோ ஸ்டிக்கர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, இது பார்த்துக்கோங்க. அண்டு இது நான் ஆப்போசிட்டாக காட்டுறேன்னா தெரியல, அங்கங்கே அப்படியே அதுவே என்ன சொல்கிறது ப்ராப்பராக இல்லை, அவங்க அங்கங்கே தான் ஒட்டியிருக்காங்க. ஸோ அப்டேட் எடிஷன் இது ப்ராப்பராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வாண்டட் ஸ்டிக்கரு ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இப்போ அதோட கொஞ்சம் பெருசு. இதில் பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணுவோம். இதாக இருக்குது இது ஒன்று. ஸோ தெரியுதுங்களா. பட் இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நான் தனியாக வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது நான் கவர் பண்ணி வச்சுருப்பேன். வெயிட் பண்ணி கொஞ்சம் ஹார்டாக 3M ஸ்டிக்கர் போட்டு ஹார்டாக நல்லா இருக்குன்னு சொல்லி வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி வாங்கினது ஒரு ஸ்டிக்கர். இதை பாருங்கள், மாசா. இதை நம்ம டேங்க்கில் ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து சரி எதுக்கு பேசிக்கிட்டு வாங்க வண்டிக்கிட்ட போவோம். ஓகே கைஸ், வண்டி வந்து நம்ம சினிமேட்டிக் ஷாட் எடுக்கிறதுக்காகவும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காகவும் படாக்கில் நிறுத்திருக்கோம். ஸோ ஸ்டிக்கர்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஸ்டிக்கர்ஸ் சினிமேட்டிக் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I yelled. It's so cold outside, I'm alone, I'm alright. It's so cold outside, I'm alone, I'm alright. It's so cold outside, I'm alone. It's so cold outside, I'm alone. ஓகே காய்ஸ், சினிமேட்டிக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஸ்டிக்கர் நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சில்வர் மேட், கிட்டத்தட்ட மேட் சில்வர் கிளாஸ், லைட்டாக கிளாஸ் இருக்கும். பட் ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா மேட் தான். ஸோ சில்வரில் அடிச்சிருக்கேன். எல்லாருமே கோல்டில் அடிப்பாங்க. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் தீம்க்கு அது மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு செகண்ட் இருங்க, இது இங்கே வச்சுப்போம், இல்லைனா பெண்ட் ஆகிடும். ஸோ அது பார்த்திங்கன்னா என்னோடய சிக்னேச்சர் போட்டிருப்பேன். அண்டு வேறு என்ன புதுசாக போட்டேன்னா மட்கார்டில் பார்த்தீங்கன்னா இது புது மட்கார்டு, பழைய மட்கார்டு கட்டியாச்சு. ஸோ புதுசாக இங்கே ஒன்றும் இந்த சைடு ஒன்றும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் அண்டர் பெல்லி RC390 இது போட்டிருக்கேன். ஸோ RT390 பெல்லி அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டிக்கர் அதுலேயும் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மற்றதெல்லாம் நார்மல் தான், மற்றதெல்லாம் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். மற்றதெல்லாம் எதுவும் புதுசாக நான் போடலை. ஆல்ரெடி நான் இங்கே சிக்னேச்சர் போட்டிருப்பேன், என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இப்போ நான் இங்கே வந்து இந்த பர்சனலைஸ்ட் ஸ்டிக்கர் ஓட்ட போகிறேன். இது ஓட்ட போகிறேன். ஆல்ரெடி இப்போ பெண்ட் பண்ணிட்டேன் நான் கையில் பிடிக்கிறேன்ற பேரில்.
என்னென்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஓட்டிட்டு எப்படி இதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டிக்கரை கரெக்டாக மிடில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஆனாலும் எனக்கு என்ன தெரியுதுன்னா லைட்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, மெசேஜ் கன்வே ஆனால் போதும். ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இன்னும் ஃபோக்ஸ் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதில் சைடில் எங்கன்னா ஓட்டலான்ற ஒரு ஐடியா இருக்குது. மற்றபடி எம்டி பிளேஸ் எதுவும் இல்லை அவ்வளோவா. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வார்னிங்கும் அண்டு நம்மளோட இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வார்னிங் தான், காஷன் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ரேடியேஷன் இருக்கிற ஏரியா அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஃப்ரண்ட் ஃபோக்ஸில் இந்த சைடு ஓட்டலான்னு இருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் லுக்ஸ் குட். ஸோ இந்த இதோட கொஞ்சம் லைட்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் இது நான் இங்கே ஓட்டலான் இருக்கேன். நெக்ஸ்ட் அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் ஓட்டலான் இருக்கேன். என்னென்னா என்ன சொல்கிறது, ரெண்டுமே ஒரே மாதிரி சைடில் ஓட்டினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. பட் இந்தமாதிரி ஓட்டினா தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ வாங்க ஓட்டிட்டு எப்படி இதுன்னு பார்ப்போம். நல்லா பிச்சிடலாம். கைஸ், நான் நினச்ச ஒரு விட கொஞ்சம் பார்க்கறதுக்கு செமையாக தான் இருக்குது. ஸோ அது கரெக்டாக அந்த வார்னிங் சிம்பிள் அதை நான் அடிச்சிருக்கேன். ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டிங்விஷாக தனியாக தெரியுது. ஸோ இப்போ அந்த சைடு என்ன மாட்டலாம், டேங்க் மேலே நான் வந்து அந்த ஃபாஸ்ட் ஆஸ்ஃபாக் ஓட்டலான் இருக்கேன். ஸோ வாங்க அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே இடம் வந்து ஸ்பேஸ் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு வந்து இது இங்கே ஒட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இங்கே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, சின்ன ஒரு மைண்ட் செட் மாற்றம். இங்கே ஃபாஸ்ட் ஆஸ்ஃபாக் ஓட்டுறதுக்கு பதிலாக ஸோ இந்த வேர்டுக்கு இது மீனிங்காக நல்லா இருந்தது இந்த டெடி பேர். ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ வேறு எதுவும் ஓட்டல. அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஒட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு எது பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இது எங்கே ஓட்டலான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். நான் நினைக்கிறது பார்த்திங்கன்னா இது இந்த பக்கம் ஓட்டலான்னு சொல்லிட்டு தான். பட் அது வந்து மைண்ட் செட் வந்து அவ்வளோ நிற்க மாட்டேங்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபோக்ஸில் வந்து நான் லிமிட்டட் எடிஷன் அடிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு ஃபோக்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் நான் வந்துட்டு லிமிட்டட் எடிஷன் அப்படி சொல்லி அடிக்கலான்னு நினச்சேன். ஸோ நல்லா தான் இருக்குது, பட் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் என் வண்டியில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டிட்டாச்சு. ஸோ ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே ஓட்டலை, எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் தான் ஒட்டியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் லிமிட்டட் எடிஷன் அந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட்டு, அது இது கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட என்னோடய டிசைனால் இது ஹோம் ப்ராஜெக்ட்னு சொல்லி நான் அடிச்சிருக்கேன். அண்ட் நம்ம அண்டர்பெல்லியில் பார்த்தீங்கன்னா மோட்டோ ப்ரோ ஸ்ட்ரீட் அடிச்சிருக்கேன். ஸோ அது எப்படியோ அது கூட ஆக்சுவலாக மேட்ச் ஆகிடுச்சு வேறு. அண்டு நம்மளோட ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வாண்டட். ஸோ வேறு எங்கேயுமே ஓட்டுறதுக்கு இடம் கிடைக்கல, அதான் இதில் ஃப்ரேமில் ஒட்டிட்டேன். ஸோ அந்த சைடு போவோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிக்கரு ஹார்ட் டியூன்டு, சரிங்களா. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நோ லிமிட்ஸ் மேலே, அந்த சைடு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எடிஷன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நோ லிமிட்ஸ்னு அடிச்சிருக்கேன். அதே மாதிரி வார்னிங் அண்ட் காஷன் எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இந்த பக்கம் அண்ட் நம்ம அண்டர்பெல்லியில் பார்த்தீங்கன்னா நாஸ்கார் ரேசிங்னு ஒட்டியிருப்பேன். ஸோ அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு வந்து நான் இதை எடுத்து திருப்பி ஓட்டினேன். ஸோ இது பாருங்கள், நம்மளோட என்னது பேரும் அண்டு நம்மளோட வார்னிங் ஸ்டிக்கரும். ஸோ இப்போதைக்கு எனக்கு இது தான் ஐடியா வந்துருச்சு. ஸோ அதனால தான் இதெல்லாம் ஓட்டினேன். இன்னும் போக போக ஐடியா வந்தால் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒட்டுவேன். ஆக்சுவலாக இந்த கோல்டு கண்டி நீங்கள் அடிச்சிருந்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டினீங்க கேவலமாக தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா சில்வர்னால லுக் வைஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ அவுட் இஸ் இட் கைஸ், எப்படி இருக்குது கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். ஸோ உட்காந்து என்னென்னா ஸோ பயங்கரமாக மூச்சு வாங்குது. Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off fast. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் vlog இது. ஸோ வண்டியில் இன்னும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இன்னும் அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் வந்து த்ராட்டில் பாடியில் கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு பேசாமல் நான் என்ன பண்ணுறேன்னா த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணிட்டு ஈஸி ரீமேப் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா வண்டி வந்து 10 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம பிடிச்சதெல்லாம் வண்டியில் பண்ணலாம். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புது வண்டின்னு எதுவும் பண்ணாமல் இருப்போம். ஸோ வண்டி இப்போ பழசாயிடுச்சு. ஸோ ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி இருக்குது அண்டு இதோட பையிங் லிங்க்ஸ்லாம் நான் கீழே போடுறேன். இது வந்து நான் ஒன்றும் ஸ்பான்சரெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது, நானே வாங்கி நானே ஓட்டுறது தான். எல்லா வீடியோவும் சொல்கிறேன், என் சேனல் மானிட்டைஸ் கூட ஆகலை, இருந்தாலும் நான் வீடியோஸ் போட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களை நான்
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then it's bye from Austrian Pilot. I don't really understand myself, I don't really understand, need help, I don't wanna be left on the shelf, couldn't even hear me if I yelled.